ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக போலீஸ் மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டை ஆகிட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் இப்போல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நைட் 8 o'clock போல் நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா நாம் 2 பேரும் ஏன் இந்த ஹோட்டலில் மீட் பண்ணக்கூடாது? டைம் கூட 6 o'clock ஆயிடுச்சு. நான் இப்போது என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறேன். நீ இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக இருந்தா நம்ம 2 பேரும் ஹோட்டலில் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஜொங்குக்கு அப்படியே பாட்டி திங்க் பண்ணிவிட்டு, இல்லை என்னால் இப்போதைக்கு ஃப்ரீயாக எந்த ஒரு பிளேஸ்லேயும் எனக்கு ஃப்ரீ டைம் இல்லை, நான் ஒர்க் விஷயமாக தான் டைம் மூவ் ஆன் ஆகிட்டுருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் வேணால் நான் உன்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நேராக அவரோட ரூம்குள்ளே என்ட்ரானா, சரி ஓகே இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு டே நம்ம அந்த பிளேஸ்க்கு போகலான்ங்கிற மாரி லாரா அப்படியே அங்கேருந்து போனால் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு பக்கத்தில் மார்க் வந்துட்டு, என்னாச்சு சார், இன்றைக்கி தான் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஹவுஸுக்கு குயிக்காக போகணுங்கிற மாரி சொன்னீங்க, அப்புறம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஒர்க்கை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் பட்டலங்கிற மாரி சொல்லிகிட்ருக்கீங்க, அதுக்காக இப்போ எனக்கு ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, இன்றைக்கி இந்தளவுக்கு ஒர்க்கு தான்ங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிவிட்டு என்னென்ன டின்னருக்கு போக சொல்கிறியா? டின்னருக்கு நான் லாரா கூட போகிறத விட என் ஒய்ஃப் கூட கொஞ்சம் இன்றைக்கி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகி, சரி மார்க் நான் நெக்ஸ்ட் டே உன்னை மீட் பண்ணுறேங்கிற மாதிரி டேயை பார்க்கறதுக்கு 7 o'clock போலயே நம்ம ஜொங்குக்கு ஹவுஸுக்கு கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி கிளம்புனா எப்போதுமே ஜொங்குக்கு 9 o'clock மேலே தானே ஹவுஸுக்கு வருவார். அந்த மூமெண்ட்டுக்கு வீமீன் 2 பேரும் ஜோலியாக மோடில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்க. என்ஜாய் பண்ணி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கினபடி சாப்பிட்டபடி மூவி கூட பார்த்தாச்சு. மூவியை பார்த்துட்டு வெளியே வந்தா டைம் 9 o'clock. 9 o'clock ஆனதை பார்த்துட்டு டே இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் பாரு 9 o'clock ஆயிடுச்சு, என் மாமே வந்துருப்பான்டா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னான். 9 o'clock தானே ஆகுது, கண்டிப்பாக மாமே வந்துருக்க மாட்டான், குயிக்காகவே நான் கொண்டு ஹவுஸில் விட்டுறதுங்கிற மாரி மீன் 2 பேருமே கரெக்டாக ஹவுஸ்க்கு வருவாங்களா இந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜங்கு கூட மாம் தான் டேயை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்கு கூட கார் அங்கே நிற்கிறத பார்த்து டேக்கே அள்ளி விட்டுருச்சு. என்னமோ சொன்னேன் என் மாமே வரமாட்டான்ட்டு, பாருடா காரு நிற்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா சரி இப்போ என்ன எதையாவது சொல்லி சமாளி, காலேஜுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு சம்மந்தமாக திங்ஸ் வாங்க போனேன்னு சொல்லி திங்ஸஸ் எல்லாம் எங்கன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது, எல்லாம் ஜிமினா மறந்தாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து போனான். பைக்கிட்டுலேயே கரெக்டாக ஹவுஸுக்குள்ள என்ட்ரானா ஜங்கு கூட மாம்டா ஃபுட்டு சாப்பிட்டியாட்டையா, அங்கே டின்னர் ஃபுட் எடுத்துக்கிட்டுமாங்கிற மாரி கேட்கவும், இல்லை ஆண்டி நானும் ஜிமினாவும் வெளியே சாப்பிட்டுட்டோம், சரி அப்போ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்கு கூட மாமா அப்படியே ரூம் டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணப்படி அவங்களோட ரூமுக்கு பண்ணோம். டேக்கிதா ரூம் கிட்ட போக அள்ளி விட்டுருச்சு. பயத்திலே கரெக்டாக பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணப்படி உள்ளே என்றானா ஜொங்குக்கு அவரோட ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுட்டு இருப்பார்ல, அந்த டேபிளில் உட்காந்துருந்துதான் போலீஸ் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. அதோட ஜாக்கை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, அப்போ நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்லேயே நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு திரும்புவாரா இந்த மாதிரி திரும்பினா, அது மாமா அது வந்து எங்களுக்கு காலேஜில் ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள திங்ஸஸ் வாங்க போனேன். எங்கள் திங்ஸஸ்? அச்சோ, திங்ஸஸ் எல்லாத்தையுமே மறந்தப்ப சிம்மின பைக்கில் வச்சுருந்தேன்னா அப்படியே பைக்கோட கொண்டு போயிட்டான் புழுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டே சொன்னால், எங்கே வாணி அப்படிங்கிற மாதிரி டே கூப்பிடவும் பைட்டிலேயே நம்ம டே ஜொங்குக்கு பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக நிற்கவும் ஜொங்குக்கு அப்படியே டே இழுத்து ஜொங்கு கூட டைஸில் உட்கார வைக்கிட்ட பாட்டுட்டு ஷாக்கில் ஜொங்கு கூட ஐஸை நோட் பண்ணா, என்ன போய் சொல்கிறியா என்ன? இல்லை நாங்கள் காலேஜ் சம்மந்தமாட்டா திங்ஸஸ் வாங்க போனோம். ஏன் மாமா எப்போதுமே நீ லேட்டாக தானே வருவேன், இன்றைக்கி என்ன 9 o'clock முன்னாடியே ஹவுஸில் இருக்கிற, ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சா என்ன? ஆமாம், இன்றைக்கி ஒர்க்கு 7 o'clock முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நான் சரி கொஞ்சம் குயிக்காக ஹவுஸுக்கு போகலான்னு வந்தா நீ ஹவுஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியே மாமா, சரி நீ ஏதோ ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது,
காலேஜுக்கு வேறு டைம் ஆகும். நான் போய் இப்போவே ஸ்லீப் பண்ணுறேன் அப்படின்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கலான்னுக்கிற மாரி டே அப்படி ஜொங்கு கூட டைஸ்லேருந்து எழுந்தபடி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டான். ஜொங்குக்கு அப்படியே டே நோட் பண்ணபடி உட்காந்துருந்தவர் அப்படியே அவர் இருந்து சேர்லேருந்து எழுந்த பொசிஷன்லேயும் டேக்கு பக்கத்துலேயே அப்படி பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டா டே அப்படியே திரும்பி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணா ஜொங்குக்கு அப்படியே டே நோட் பண்ணபடி அவ்வளோதான் இருக்கும் இந்த மாமா கிட்ட பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லையா? அப்போல்லாம் என்கிட்ட அப்படி பேசுன்ற சும்மா தேவையில்லாமல் என் மொபைலுக்கு கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன். நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், என்கிட்ட பேசுனுங்கிறேன், பெட்டில் படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா டேக்கி இந்த மாதிரி ஜொங்கு பேசுகிறத பார்க்க சொல்லி ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஷையான படி அப்படியே ஜங்குக்கு பார்க்காதபடி ஒரு மாதிரி இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே ஆமாம்மாம்மா உங்ககிட்ட நான் தான் பேசணும்னு நிறைய திங்க் பண்ணேன். ஆனால் திடீர்னு இப்படி கேட்டால் நான் என்னான்னு பேச அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிற மொமெண்ட்டுக்கும் டேயோட ஜாயின்ட்லைன் அப்படியே கிரிப்பாக பிடிச்சபடி ஜொங்குக்கோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பார்க்க வச்சா அப்போ கூட நம்ம டே ஜொங்குக்கோட ஃபேஸை பார்க்காம ஷைனஸில் அப்படியே ஐஸ் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட லிப்லாம் அப்படியே கிஸ் பண்ணபடி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் டே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணபடி ஜொங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணவும் ஜொங்குக்கு அப்படியே டேக்கு மேலே இருக்க பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு மேலே ஓவரானபடி டேயோட பாடியை சாஃப்டாக ரப் பண்ணபடி சாஃப்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி டேயோட பாடி முழுக்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ப்ளே ஆகிற அந்த ஃபீல் டேக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அது ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஃபீல் ஆகி ஜங்குக்கோட ஆப்ஸ் அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன மாமா பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஏன் மாமா ப்ளே பண்ணுறது பிடிக்கலையா என்ன? இல்லை உனக்கு ஒர்க் இருக்கும் நீ அது அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி நோட் பண்ணா ஒர்க்கை தான் நான் முடிச்சிட்டேன்னும்ல. மாமா இன்னைக்கு நைட் முழுக்க உன்கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன். இது நைட்டு ஃபுல்லாவா அப்படிங்கிற மாரி டே ஷையாகி நைட்டு முழுக்க என் கூட நீ டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போறியா? அப்போ நைட்டு முழுக்க என்ன நீ ஸ்லீப் பண்ண விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா. என்ன பண்ணி சிரிச்சான் ஜங்குக்கு ஐயோ இதில் கூட என்ன ஒரு ஆர்வண்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி டே வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸ் அப்படி ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணவும் டேமே ஜங்குக்கு ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணபடி ரொம்ப ஒரு மாதிரி ஷையான பொசிஷனில் இருந்தான். டேயோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி போட்ட பொசிஷன்லேயே டேயோட ஜெஸ்ஸு ஹிப்புங்கிற மாதிரி சாஃப்டாக ரப் பண்ணபடி சாஃப்டாக போய் கிஸ் பண்ணபடி அப்படியே லிக் பண்ணுவார். அந்த மாதிரி லிக் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஹெவியாகி மாமா இந்த மாதிரி ப்ளே பண்ணாட எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ண சொல்லதான் எனக்கு ரொம்ப கிக்கு ஏறுதுங்கிற மாதிரி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ண பொசிஷன்லேயே டே வேர் பண்ணியிருக்கிற ஃபேண்டை ரிமூவ் பண்ண போனோம். ஜங்குக்கோட மொபைல்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் ஜங்குக்கு அப்படியே டேயை நோட் பண்ணால் டேயுமே ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் நோட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு தான் டேயை விட்டு அப்படி லைட்டாக மூவ் ஆனானா டே தான் என்ன யார் இந்த டைட்டில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே கால் பண்ணுறது முதல்ல கால் பண்ணது மட்டும் யாருன்னு தெரிஞ்சா அவங்க மண்டையே நான் உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக நான் காலை பிக் பண்ணான். மார்க் தான் கால் பண்ணியிருக்காரு. சார் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் ஜாக் அவன் ட்ரக்கை அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் அந்த பிளேஸ்லேருந்து அந்த ட்ரக் இந்த பிளேஸ் வழியாக போகுதான். நாங்கள் இப்போ என்ன பண்ண என்ன ஜாக்கோட ட்ரக்கா? கண்டிப்பாக அதை விடக்கூடாது. நான் இப்போவே அதே பிளேஸ்க்கு வரேன். நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி இந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசின பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு அவர் அப்படியே அவரோட திங்ஸஸ்ஸு கன்ஸ் எடுத்தபடியே வெளியே போகிறத டே நோட் பண்ணிவிட்டு டேக்கு அப்படியே ஃபேஸ்லாம் சேட் ஆகுது. டே மாமா என்னடா என்னெல்லாமோ என்கிட்ட அப்படி இப்படி ப்ளே பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்னெல்லாமோ ஒரு மாதிரி திங்க் ஆகுது. ஒன்றா ச்சே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்டில் அப்படியே பெட்ஷீட்டை
பெட்ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜங்குக்கு தான் கரெக்டாக மார்க்கு சொன்ன பிளேஸ்க்கே வந்திருப்பார். இந்த மாதிரி வேண்டாம், அங்கே ஆல்ரெடி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த ரோட் வழியாக தான் அந்த ட்ரக் வரும், எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி ரோட்லேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நம்ம இருக்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்களா, எல்லாருமே மறைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாருமே ஒவ்வொரு பிளேஸில் பல்லட்டில் ட்ரீக்கு பின்னாடிங்கிற மாதிரி மறைஞ்சு நிற்கிறாங்க. இந்த மாதிரி மறைஞ்சுன்னா கரெக்டாக மார்க் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி ஜாக்கோட ட்ரக் அந்த பிளேஸில் என்ட்ரு ஆகட்டும். இதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்டு அந்த ட்ரக்கோட டயரை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணவும், அங்கே ட்ரக்கை ட்ரை பண்ணிட்டு வந்த பர்சன்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆனால் அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணபடி வந்த ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் அவங்க வந்த கார்லேருந்து இறங்கின வேகத்திலேயே யார்டா அங்கே இருக்கிறதுங்கிற மாதிரி காரை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் அவசரப்பட்டு யாரும் இருக்கிற பிளேஸ்லேருந்து வெளியே வராட்டிங்க, பாடி கார்ட்ஸ் எத்தனை பர்சன்ஸ்ன்னு வர தெரியல, ட்ரக்குக்குள்ளே ட்ரக்ஸ் தான் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது இருக்குதாங்கிறதும் தெரியல. அதனால நான் சிக்னல் கொடுத்து அடுத்த செகண்ட் வெளியே வாங்க, அதுக்கு முன்னாடி யாரும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே ஜங்குக்கோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்குக் அப்படியே இப்போது அதில் ஒரு பாடி கார்டை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணவும், இப்போது 2 காராக வந்துருப்பாங்களா, அதில் ஒரு காரில் இருக்க பாடி கார்ட்ஸே ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்னொரு காரில் இருக்கிற பர்சன்ஸும் அப்படி வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் ட்ரக்குக்குள்ளே வந்து எந்த ஒரு பர்சன்ட் இல்லைங்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜங்குக்கு தான் அந்த 20%ல் 1% கில் பண்ணிட்டார்ல, ட்ரக்கை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு 2% இருக்கும். அவங்களும் அந்த ட்ரக்கில் இருந்த பொசிஷன்லேயே என்ன யார் அந்த பிளேஸில் இருக்கா, நாங்கள் இங்கேருந்து ட்ரக் எடுக்கணும், டயரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 100% அப்படியே பேசுவானா, ட்ரக்குக்கு விண்டோ இருக்கும்ல, அந்த விண்டோ வெளியே எட்டி பேசினா அந்த பர்சன்டேஜ் பாயிண்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஷூட் பண்ணவும், இது பார்த்துட்டு ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி ட்ரக்கை சுற்றி வளைச்சபடி ரவுண்டப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரவுண்டப் பண்ணால் ஜங்குக்கோட கெஸ்ஸிங் கரெக்டு தான், இந்த பிளேஸில் 22% இருந்திருப்பாங்க, 2% நம்ம ஜங்கு கில் பண்ணிட்டாரு, 20% ட்ரக்கை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற பர்சன்டேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ட்ரக்கை தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டு வரைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேர் வெளியே என்ட்ராகி பாடி கார்ட்ஸை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணபடி ட்ரக்கை ஹைஜாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரக்கு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கிடச்ச அடுத்த செகண்டு அந்த ட்ரக்குக்கு டயர்லாம் சேஞ்ச் பண்ண பொசிஷனில் ட்ரக்கை இங்கேருந்து கரெக்டாக ஜங்குக் அதோட போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் சீக்ரெட்டாக சேஃபாக வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற பிளேஸ் உண்டு, அந்த பிளேஸ்க்கே கொண்டு வந்துட்டார். இந்த மாதிரி கொண்டு வந்தால் அங்கே ஜங்குக்கு மேலே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லோரும் இந்த ட்ரக்குக்காகவும் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் ட்ரக்கும் உள்ள என்ட்ராகதை பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ அப்படியே அந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ணால் அதில் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இதுதான் இருக்குது. ட்ரக்குன்னு சொன்னால் வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்க்கை பார்த்துட்டு இருந்தோம்னா, என்கிட்ட அவன் அப்படி தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மார்க்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு டவுட் ஆகி அந்த ட்ரக்குக்குள்ளே அப்படியே என்ட்ராகி சுற்றி முட்டி அப்படியே நோட் பண்ணபடியே வாக் பண்ணுற பிளேஸில் கொஞ்சம் பிளேஸ் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வித்தியாசமாக கேட்குது, அந்த ஃப்ளோர் இருக்கும்ல அது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குது. என்னடா இதுக்கு இங்கே வேறு மாதிரி சவுண்டு கேட்குங்கிற மாதிரி லைட்டாக டவுட் ஆகி அதில் ஒரு இரும்பு பைப்பை வச்சு குட்டி டேமேஜ் பண்ணி அந்த செக் பண்ணி பார்த்தா அதுக்கு கீழே இன்னொரு ரூமே இருந்த மாதிரி இருக்குது செட்டப்பாக, அதுக்கு கீழே நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, ரேராக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். அதை பார்த்துட்டு அப்போ இன்ஃபர்மேஷன் கரெக்டு தான், ட்ரக்ஸ் தான் இருக்காங்க, மேலே கன்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ஜங்கு கம்பெனி அங்கேருந்து கீழே இறங்குற அந்த மூமெண்ட்டும் இதே பிளேஸில் ஜாக்குக்கு மொத்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குற பர்சன்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பான். அவன் இந்த மாதிரி ஜங்குக்கு ட்ரக்கையே லைக்காக தூக்கிட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஜாக்குக்கு கால் பண்ணவும், இவன் என்ன இப்போ நமக்கு கால் பண்ணுறான், எதுவும் மணி கேட்பானோ, இப்போன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையே, இந்த ஜங்குக்கு தான் வீக் பண்ணியாச்சு, என்னத்துக்குன்னு தெரியல, சரி பிக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பிக் பண்ணான். நீங்கள் என்ன மாதிரி ட்ரக்கை அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணிங்க, நீங்கள் இருக்கிற பிளேஸில் இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் ஜங்குக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டான், ட்ரக்கு இப்போ ஷிப்புக்கு போகல எங்கள் பிளேஸில் இருக்குது, ஜங்குக்கு அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற,
நான் பிக் எடுத்திருக்கேன் வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த ட்ரக்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த ட்ரக்ஸை கொஞ்சம் ஹேண்ட் செலக்ட்னு இருப்பார், இன்டைரக்ட் ட்ரக்ஸுங்கிற மாதிரி காட்டின்னு இருப்பார்ல, அது எல்லாமே பிக்காக எடுத்து ஜாக்குக்கு கரெக்டாக அனுப்பும்போது தன்னோட ட்ரக்கை ஜங்குக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்ட பாட்டு டென்ஷன் ஆகி, டே ஜங்குக் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, டே உன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு மூவ் ஆன் பண்ணாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன்டா, நீ வாலண்டரியாக என்கிட்ட ப்ராப்ளத்துக்கு வாடானுங்கிற மாதிரி என் ட்ரக்கில் ஹேண்ட்ஸை வச்சுட்டல, இப்போ பாரு உன்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கால் பண்ணுறான் ஜாக். இந்த மாதிரி கால் பண்ணால் ஜங்குக்கு ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவரோட கார்கிட்ட கரெக்டாக வரவும் ஜாக்கு கிட்ட 2 கால் வர மோமெண்ட்டை பட்டுட்டு 2 காலை பிக் பண்ணான். ஜங்குக்கு உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணி நீ அதிகமாக என் லைனில் க்ராஸ் ஆகுற, என்ன பண்ணுவி ஏது பண்ணுவே தெரியாது, என் ட்ரக்கை எங்கே நீ லாக் பண்ணியோ அதே பிளேஸில் கொண்டு விட்டுரு, அதுதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை மிரட்ட. டே போடா டே போடா, என்கிட்ட லாக் ஆகிற எல்லா பர்சன்ட்டும் சொல்கிற ஒத்த வேர்டு இதான், அவங்கள திருப்பி நான் சொல்ல போகிற ஒத்த வேர்டும் இதே தான், கூடி சீக்கிரம் உன் முன்னே வந்து நிற்பேன், நான் நிற்கிற அந்த டே உன்னோட ஃபைனல் டே, வெயிட் பண்ணிட்டு இரு ஜாக், உன்கிட்ட வர்றதுக்கான டேஸ் குயிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் இந்த ஜங்குக்கோட டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சா கிடைக்கலையானுங்கிற மாதிரி கட்டவும் ஜங்குக்கோட டீட்டெயில்ஸை கொண்டு வந்து கரெக்டாக பர்சனல் பாடி கார்டு கொண்டு வந்து கொடுத்தான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸு ஜங்குக்கு இப்போ டேயை மேரேஜ் பண்ணியிருக்காருல, டேயோட பிக்குமே இதில் இருக்குது. இது யார்? இது ஜங்குக்கோட ஒய்ஃப், என்ன பண்ணிகிட்ருக்கான், காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கான். ஓ மேரேஜ்லாம் பண்ணியிருக்கானா, ஐயோ ஜங்குக்கோட ஒய்ஃப் ஜங்குக்கை விட ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி தெரியல. ஆமாம் பாஸ். ஆமாம் இல்லை பாஸ், நீங்கள் சொன்னதுக்குடா, க்யூட்டாக இருக்கிற ஒய்ஃபை க்யூட்னஸ் இல்லாமல் பண்ணிட வேண்டியதான், ஏன் ட்ரக் எடுத்துட்டலடா, பாரு இனி ஒவ்வொரு டேயும் உனக்கு ஹெல்லுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜாக்கு திங்க் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு, 5 o'clock டைம் ஆயிடுச்சு. அப்போ தான் நம்ம ஜங்குக் ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா டே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு டே பக்கத்தில் பொறுமையாக வந்துட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணலான்ங்கிற மாதிரி ஜங்குக் போவாரா, அந்த மாதிரி போனால் அதர் பிளேஸுக்கு ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காருல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு வந்து சரி இப்போ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலை வேர் பண்ண பொசிஷன்லேயே டே பக்கத்தில் க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. டே அப்படியே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ரோல் ஆனபடி பெட்ஷீட் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணுறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் டே ஷார்ட்லெஸ்ஸாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே டேயோட டொமக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணபடி லிக் பண்ணபடி சாஃப்டாக பைட் பண்ணவும் டே அப்படியே லைட்டாக ஜங்குக்கை அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணால் இன்னும் டே ஸ்லீப் தான் பண்ணுறாரு, பட் டிஸ்டர்ப் ஆகிற மூமெண்ட்டுக்கு அந்த மாதிரி அடி விழுந்துருக்கு நம்ம ஜங்குக்கு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் டேயோட ஹிப்பில் அப்படியே பிக்கிஸ் மேலே பிக்கிஸ் பண்ணபடி சாஃப்டாக பைட் பண்ணவும் ஜங்குக்கை திரும்பவும் டே அடிக்க வர டேயோட ஹேண்ட்ஸை கிரிப் பண்ண ஜங்குக்கு பிடிச்சான். என்ன டே ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணபடி ஜங்குக்கை நோட் பண்ணுவாரா, அந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன பண்ணுற மாமா நீ அப்படிங்கிற மாதிரி கோமா இருந்துக்கிட்டான். இந்த மாதிரி டவலோட ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு டே அப்படியே ஜங்குக்கோட ஆப்ஸு செஸ்ஸு சிக்ஸு பேக்ஸு ஹிப்புங்கிற மாதிரி இஞ்சி பெஞ்சா நோட் பண்ணவர் டக்குன்னு அப்படியே லேட்டாக திரும்புகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கா, மார்னிங் ஆயிடுச்சா, நீ எப்போ ஹவுஸ்க்கு வந்துட்ட, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா, சரி என்கிட்ட என்ன பண்ணுற, நான் ஃப்ரெஷ்அப் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை விட ட்ரை பண்ணேன். ஜங்குக்கு ஹேண்ட்ஸை விடாமல் கிரிப்பாக பிடிக்கிறத பார்த்துட்டு ஹேண்ட்ஸை விட்டாட்டோன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போக முடியும், இப்படியே பிடிச்சிட்டுன்ட்டா நான் என்ன பண்ணுறது, ஹேண்ட்ஸை விடுமாமா அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே ஒரு ரைக்கியை பிளிங்க் பண்ணபடி பிளைண்ட் கிஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி பண்ணால் டே டக்குன்னு அப்படியே கீழே குனிறாரு. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே ஜங்குக்கை பார்க்க முடியாமல் ஷை ஆகிற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிட்டோம். டேயோட ஜாயின்ல கப் பண்ணபடி டேயோட ஜாயின்ல அப்படியே பிக்கிஸ் பண்ணபடி அப்படியே இக்கி மார்க் பண்ணுறாரு. மாமா மாமா மார்னிங் ஆயிடுச்சுடா, 6 o'clock ஆயிடுச்சா, மாமா என்ன பண்ணுற,
மார்னிங் என்னடா பண்ணுற? மாமா தள்ளிப்போ, நைட்டு முழுக்க இந்த மாதிரி தான் அங்கங்கே என்னெல்லாமோ ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே என்னை விட்டு தூர போயிட்டேன். இன்னைக்கெலாம் அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு புஷ் பண்ணபடி ரெஸ்ட் ரூமுக்கு போகலானுங்கிற மாரி போகிறட்டே கிரிப்பாக பிடிச்சபடி ஜொங்கு கூட டைஸில் உட்கார வைக்கவும், போ மாமா, நீ என்கிட்ட ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயுமா ப்ளே பண்ணி எனக்கு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு அப்படியே எழுந்து போகிற. எனக்கு ஒரு மாண்டு இருக்குதுல்ல, நீ மறுபடியும் பார்த்துக்கோ, என்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக இருப்ப, அப்புறம் ஏதாவது கால் வரும், இல்லை யாராவது ஒன்று கூப்பிடுவாங்க, அப்புறம் என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் ஆகி அந்த ஃபீலிங்ஸ் குறையட்டுண்டி கஷ்டப்படணும். நீ மட்டும் தள்ளிப்போ, நான் காலேஜுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாரி எழுந்துக்க ட்ரை பண்ணா அப்படியே பெட்டில் புஷ் பண்ணபடி வேர் பண்ணியிருக்க ஃபேண்ட் என்ன ரிமூவ் பண்ணவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி, மாமா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு நோட் பண்ணா ஜொங்குக்கு அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக இன்ச்சாக நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணா டக்குன்னு எழுதி ஜொங்கு கூட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியாதானே, என் பேபியை இன்ச்சாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேனுங்கிற மாரி டேயோட ஆன்சர் எடுக்க ட்ரை பண்ணான். இன்னும் கிரிப்பாகவே ஜொங்குக்கோட ஐஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணுறாரு. நீ பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படி பார்க்காட்ட அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசினா என்னடா பார்த்தா பார்க்குறானுங்கிற, பக்கத்தில் வந்தால் ப்ளே பண்ணாட்டானுங்கிற, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படிங்கிற மாரி டேவோட ஆன்சர் மூவ் ஆன் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு மேலே ஓவராகவும் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஜொங்குக்கை ஃபேஸ் பண்ண முடியாமல் எப்படி கஷ்டப்பட்டா ஜொங்குக்கு இந்த மாதிரி ஷைனஸில் பொங்கி எழுறத பார்த்துட்டு ஜொங்குக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஷை ஆகிடு ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடி இப்படியே ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் மாமா கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போறியா? மாமாவை நிமிண்டு பாருடா. மாட்டேன், பார்க்கலன்னா அப்புறம் நான் எழுந்து போயிடுவேன். அப்போ ஒழுங்க என்னை பாரு. மாமா ஐஸ் ஓப்பன் பண்ணி மாமாவை பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் அப்படியே நம்மகிட்டே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜொங்குக்கு அப்படியே வந்துட்டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம ஜொங்குக்கு இன்சர்ட் பண்ணவும் அப்படியே பெயினில் ஜொங்குக்கோட ஆப்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி ஜொங்குக்கு டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. மார்னிங் 8 o'clock தாண்டிருச்சு. என்ன இந்த இன்னும் எழுந்துக்கல, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட அம்மா அப்படியே ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணோம் ஃபுல்லாக டயர்ட்னஸ்லேயே, மாமா போடும் மாமா, கிஸ் பண்ணாட, என்ன பண்ணிகிட்ருக்க, ஆண்டி பாரு டோரை நாக் பண்ணுறாங்க, என்னை விடு, நான் டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்ட ஜொங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஜொங்குக்கிட்டையோட ஹேண்ட்ஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ணபடி நெக்கில், சீஸில், ஃபேஸில் இருக்கிற மாரி ஃபுல்லாக பிக்கிஸ் பண்ணட்டான் டேக்கி இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணபடி ப்ளே பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு எங்கே எழுந்து போகிறேனுங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாட, நாங்கள் ஸ்லீப்பிங் பிரேக் ஆனால் தானாக வெளியே வந்துடுவோம் ஓகேயா அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டே ஷாக் ஆகி ஜொங்குக்கோட மோட்டை க்ளோஸ் பண்ணா. ஜொங்குக்கோட மாம் சரி ஓகேடா, ஃபுட்டு எதுவும் வேணுமான்னு கேட்கட்டா, நாக் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொன்னோம், நானே வாரேன் மாறுவோம் விட்டு வெளியே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்டு ஜொங்குக்கோட மாம் அங்கேருந்து போனால், டே மாமா என்ன பண்ணிட்டா ஆண்டிகிட்ட பேசினேனுங்கிற மாரி பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான். இப்போ என்ன தப்பாக பேசிட்டேன், நானும் என் பேபியும் டயர்டாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்களாம் ரூமை விட்டு வாரோம் தானே சொன்னேன். ஆமாம், ஆண்டி என்ன திங்க் பண்ணாங்களோ, நான் அவனாலும் திங்க் பண்ணிட்டு போகிறாங்க, என்ன திங்க் பண்ணி என்ன ஆக்க போகுது, டயர்டாக தானே இருக்கிறேன் இல்லையா, மாமா ஒன்றா அப்போ இன்னும் சரியாக டயர்ட் ஆக்கலையா, மாமா போட்டும், இதுக்கு மேலே என்கிட்ட ப்ளே பண்ண திங்க் பண்ணாட, எனக்கு முடியல, நீ ப்ளே பண்ணாட டெலிப்போ அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு விட்டு மூவ் பண்ணாக்க ட்ரை பண்ணான். ஜொங்குக்கு அப்படியே பேக்கப் பண்ணபடி டேயோட காட்டை அப்படியே லிக் பண்ணபடி
கிஸ் பண்ணபடி ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. காற்றை கூட விட்டு வைக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இந்த மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஜங்குக் எழுந்துக்கிட்டாரு. ஆனால் டே தான் ஜங்குக் பண்ண டயர்ட்னஸும் ப்ளே பண்ணி விளாண்ட மூமெண்ட்டில் இன்னும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுறட்டு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகி அவர் கீழே வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேக்காக ஃபுட்டை எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்து வச்சபடி ரூம்குள்ளே என்ட்ரானா டே இன்னும் ஸ்லீப் ஆகிட்டுருக்கு மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டேன். டேக்கு பக்கத்தில் பொறுமையாக வந்து உட்காந்துட்டு டேங்க எழுந்துக்கோ, டைம் ஆயிடுச்சு பாரு, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, எழுந்துக்கோ, சாப்பிடணும்ல. மாமா டயர்டாக இருக்குது, எனக்கு பசிக்கலன்னுக்கிட்டு எனக்கும் தெரியுது. இப்போ எழுந்து சாப்பிடு, அப்புறம் ஸ்லீப் பண்ணு. மாமா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் எழுந்துக்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கை இக்னோர் பண்ணுறத பாட்டுட்டு டே அப்படியே புஷ் பண்ணி ப்ராடா ஸ்டைலில் தூக்குனவே கிட்டலே கொண்டு பாட்டப்பில் போடவும் டே அப்படியே பாட்டப்பில் இருந்த பொசிஷன்லேயே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே எழுந்து பராண்ட மாதிரி எழுந்துக்கிட்டான். என்ன ஆ எழுந்து வானா எழுந்து வர மாட்டேங்கிற, ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டேங்கிற, நான் உன்னை சாப்பிடாது தானே சொன்னேன். அடிக்கிட்ட மாதிரி பாட்டமில் தூக்கி போடுவியா? எனக்கு அடிபட்டுருச்சு தெரியுமா? அடிபட்டுருச்சா? வாட்டர் ஃபில் பண்ணிட்டு தானே தூக்கி போட்டேன். போ, நான் உன்கிட்ட சண்டை, இனி நான் பேச மாட்டேன். எதுக்கு பேச மாட்டேன்? பேச மாட்டியா நீ? பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸாக வர மூமெண்ட்டை பார்த்துட்டு இல்லை நான் சும்மா சொன்னேன், நம்ம 2 பேருக்குள்ள ஃபைட்டு எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே பாட்டப்பட்டு வெளியே வரான மாதிரி வேண்டாம். டே அப்படியே டீட்டை ப்ரெஸ் பண்ண வைக்கிறாரு. வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டுக்கு கொடுக்குறாரு. லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்துட்டு மாமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணப்படியே கொட்டாய் விட்டுட்டே வராரு. அவருக்கு இன்னும் தூக்கம் வரட்டு அந்த மொமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம தூக்க கலக்கட்டிலே டே வரத்தை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி உனக்கு தூக்கம் வருதாடானுங்கிற மாதிரி டே அப்படியே புஷ் பண்ணப்படி ஜங்குக் டைஸில் வைக்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு தான் என்ன மாமனுக்கு போரே அடிக்காதோ. அப்போ என்னென்னா என் மாமனுக்கு ரொமான்ஸுங்கிற வேர்டே தெரியலன்னு நினச்சேன். இப்போல்லாம் என் மாமனுக்கு எண்டிங்கிற வேர்டுன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் எண்ட் பண்ணலாம், பிரேக் பண்ணலான்னா அந்த வேர்டு தெரியாதபடியே என்கிட்ட ப்ளே பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி மாமா அப்படிங்கிற மாதிரி திரும்பினா டேக்கு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபோட்டோ எடுத்து ஃபீட் பண்ணி விடுவாரா. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விடுறத பார்த்துட்டு டே அப்படியே லைட்டாக ஹாப்பியாகி ஃபுட்டை கொடுக்கடா இந்த மாதிரி பண்ணானா நான் கூட ஒரு செகண்டில் பாயிண்ட் டைம்லிங்கிற மாதிரி அப்படியே ஜங்கு கொடுக்குற ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டான். இப்போது ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டே நார்மலாக பெட்டில் உட்காண்டபடி ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தால் 5 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்கு கம்பெனி லேப்டாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணபடி டேங் வா அப்படிங்கிற மாதிரி சிலவம் எங்கே நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஷாப்பிங் மால் போகிறோம். ஷாப்பிங் மாலா? கூடயா? என்னை ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அங்கே யாரையாவது நான் பார்க்குறேன், பேசுகிறேன், என்னோடய ஒர்க்கு சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தேன்னா சொல்ல மாட்டேன்ல. உன் கூட ஷாப்பிங் மாலுக்கு போகிறேன், அங்கே யார் வர மாட்டாங்க வா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக ஷாப்பிங் மாலுக்கு நம்ம டேயை நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு வராரு. ஜங்கு கூட வர மூமெண்ட்டுக்கு டேக்கே அவ்வளோ ஹாப்பினஸ். ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே மாமா 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 முழுக்க மாமாடா இந்த வேடை சொன்ன பொசிஷன்லேயே நம்ம டே ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ண பொசிஷனில் வார அந்த மூமெண்ட்டை தூரத்தில் இருந்து லாரா நோட் பண்ணுறான். இவன் நம்மக்கிட்ட ஒர்க் இருக்குன்னு சொன்னால் இவன் கூட என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸாக வர மூமெண்ட்டை லாரா நோட் பண்ணிவிட்டு நம்ம கூப்பிட சொல்லிட ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தா இது யார் புதுசாக இருக்குது, ஒரு டைப்பாக ஹக் பண்ணபடியே வராங்க, யாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக லாரா ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கவும் டே அப்படியே லாராவை இடிக்கிற மாதிரியே அவ்வளோ க்ளோஸாக போயிருப்பார். டேயோட ஃபேஸும் லாராவோட ஃபேஸும் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருந்தால் டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி நம்ம ஜங்கு புஷ் பண்ணி டேயை பேக் சைடாக இழுக்கிறாரு. மாமா என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கு நோட் பண்ணா ஏன் இந்த மாதிரி முன்னே வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி லாராவை பார்க்கவும் என்னாச்சு ஜங்குக் ஏதோ ஒர்க்கை பற்றி பேசணுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த பிளேஸில் ஏதோ ஃப்ரீயாக வந்த மாதிரி தெரியுது, இங்கேயும் ஏதோ ஒர்க்குக்கு வண்டியா, எது ஒர்க்குக்கு வந்தானா டே மாமா அப்படிங்கிற மாதிரி டேட்டு இருந்தா
டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஹேண்ட்ஸை பிடிச்சிருந்தே ஒரு ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, எங்கள் பாரு எல்லாரா, எதாக இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு பேசிக்கலாம், ஓகே? எனக்கு மற்ற ஒர்க்லாம் இருக்குது. என்ன மற்ற ஒர்க் இருக்குடா? ஜங்குக்கு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கள் பாரு லாரா, எதாக இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வா, போலீஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி லாராவை இக்னோர் பண்ணபடியே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி போனால், டே அப்போ ஏன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வரலையா, உன்னோட ஒர்க்கு சம்மந்தமாக வண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை பேபிமா, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டேன். உனக்கு பிடிச்ச ரொமான்டிக் மூவி தான் எங்கே இப்போவும் ப்ளே ஆக போகுது, நம்ம மூவி பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டே ஹாப்பியாகி அன்னைக்கு என்ன மூவி பார்க்க போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்த மாதிரி இன்றைக்கி என்ன பச்சைப்பழம் நினச்சிட்டியாடா, மூவி பார்க்குற பிளேஸில் உட்கார வச்சுட்டு நீ இப்போது மொபைலில் பேசட்டுக்கா என்ன நினச்சிட்ருக்கா, அப்போ என்ன ஏமாட்டுறியா, என்னடா கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் போய் கிஸ் பண்ணவும், மாமா பப்ளிக் பிளேஸ்டா, பப்ளிக் பிளேஸாக இருந்தால் இப்போ என்ன, ஏன் ஒய்ஃபோட லிப்பில் தானே கிஸ் பண்ணேனுங்கிற மாரி திரும்பவும் போய் கிஸ் பண்ணோம். டீ ஷொய்யாகி அப்புறம் கத்தவே இல்லையே, ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே நடக்க ஆரம்பிச்சிடுவார்.